அனைவருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் 29ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க அதை பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்கிரிப் வந்து நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன் சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக கிளாஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஷீட் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஏன்னா டைப்பிங் மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் இந்த மாதிரி சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. செபி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி அட்வைஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். என்ன தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். இது வழக்கம் போல் டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. அதேமாதிரி நேற்று நமக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு சோகமான விஷயம், தமிழ்நாடு சொல்ல முடியாது, நம்ம நாட்டுக்கே ஒரு பெரிய சோகமான விஷயம். ஏன்னா அநியாயமாக உயிர்கள் போயிருக்கு. ஸோ நிறைய 1-2 உயிரினம் இல்லை, பல உயிர்கள் போயிருக்கு. அதுவும் குறிப்பாக குழந்தைகள் அதிகமாக உயிரிழந்திருக்காங்க. இது ரொம்பவும் வருத்தமான விஷயம். இது ஒரு விகைக்கடான விஷயம் தான் நம்ம பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்படி ஒரு சாவு வந்து யாருக்கும் ஏற்படக்கூடாது. மரணங்கிறது ஏன்னா அது வந்து ஒரு அலட்சியத்தினால் ஏற்பட்ட ஒரு மரணம், ஒரு அஜாக்கிரதையால் ஏற்பட்ட மரணம். ஸோ அது வந்து ரொம்பவும் வருத்தத்துக்குரியது. ஏன்னா வேறு ஏதாவது காரணத்துக்காக ஆக்சிடென்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒன்று உயிரிழப்பு இல்லை நோய் வந்து இறந்தது, அதெல்லாம் வேறு விஷயம். பட் இது வந்து ஒரு கூட்ட நெரிசலில் இறந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். இதுக்கு யார் காரணங்கிறது எனக்கு தெரியாது. பட் அது சிபிஐ இந்த மாதிரி இவங்க தான் விசாரணை பண்ணுவாங்க. எனக்கும் தெரில. பட் சொல்கிறாங்க கூட்ட நெரிசல்னு. பட் உண்மையிலே கூட்ட நெரிசலால் யாராவது அதில் வேண்டாதவங்க புரிந்து இது பண்ணாங்களா, அது என்னங்கிறது யாருக்குமே தெரில. பட் என்ன வரைக்கும் இப்படி ஒரு கூட்டத்தில் அதுவும் குறிப்பாக குழந்தைகள் ரொம்ப உயர்ந்தது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. குழந்தைங்கள பெரியவங்க உயர்ந்தது உயிருங்கிறது உயிர் தான். பட் குழந்தைங்களை எதுக்கு இந்த மாதிரி இடத்துல கூட்டு போனாங்கன்னு தெரியல. மேபி குழந்தைகள் ஆர்வத்தில் போயிருக்கலாம். பட் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி கூட்டம் வரும்போது குழந்தைங்க நம்ம தான் தடுக்கணும், ஒரு வழி கிடையாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதுனா ஆசைதான் படுவாங்க. பட் நம்ம தான் அவங்க சொல்லி தடுக்கணும். இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து அவங்களுக்கு தான் பெரும்பாலும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். நம்ம கூட ஓரளவுக்கு தப்பிச்சிருவோம். பட் குழந்தைங்களோட அது முடியாது. ஏன்னா அவங்க ஹைட்டும் கம்மியாக இருப்பாங்க, மூச்சு விடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். பட் அதனால் குழந்தைங்கள் ஒரு ஆர்வத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் அநியாயத்துக்கு ஒரு உயிர் போயிருக்கு, இப்போ உயிர் பலியாக இருக்குது. மிகவும் வருத்தமான செய்தி. இது கேட்கும்போதே கஷ்டமாக தான் இருக்குது, எதுக்கு இந்த கூட்டத்துக்கு இப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் கோயிலுக்கே போக மாட்டேன், அது என்னோடய பழக்கம். கோயிலே கூட்டமாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி வேணால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுவேன். முக்கியமான ஒரு விசேஷ நாட்களில் நான் கோயில் போகிறது பெரும்பாலும் தவிச்சிருவேன். காரணம் வந்து இந்த கூட்டம் தான். நான் ரீசெண்டாக லாஸ்ட்டாக போனது பார்த்திங்கன்னா என் குழந்தைய சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு இங்கே நெல்லைப்பர் தேரோட்டத்துக்கு போனேன். பட் அப்பவுமே கூட்டம் அதிகமாக இருந்தது. நான் தேர்லாம் அவரை கிட்டலாமே பார்க்கல, தூரமாக இருந்து பார்த்துட்டு ஏமா நீ கும்பிட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா கூட்டம் அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து தவிர்க்க பாருங்கள். நம்ம உயிரோட குழந்தைங்கள உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க நம்ம மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாக ஏற்படும். ஸோ இந்த மாதிரி கூட்டத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. இன்றைக்கி விட நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்துருங்க. ஸோ இந்த உயிருங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். தேவையில்லாமல் நம்ம பல உயிர்கள் பலியாக இருக்குது. இந்த ஆன்மாக்கள் எல்லாமே சாந்தியுடைய ஆண்டு நான் வேண்டிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் பார்க்குது ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 257 ரூபா கரண்ட் பேசி 80 பைசா டிவிடெண்ட் தராங்க. இது ஒரு சின்ன டிவிடெண்ட் தான், எனக்கு பெரிய ஸ்டாக்கு சின்ன 80 பைசா டிவிடெண்ட் தராங்க. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 3 அக்டோபர், பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 25 அக்டோபருக்குள்ள உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சிக்டா வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. அதேமாதிரி ஃபினியோடெக்ஸ் ஆல்ரெடி ஸ்பிரிட்டு போனஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க 1:2 ஸ்பிரிட்டு தருவாங்க. அதே ஃபெயிலில் 2 1 மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் போனஸ் தராங்க 4:1. அதை ஒரு ஷேருக்கு 4 ஷேர் போனஸாக தராங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். ப்ளஸ்ட்டுக்கு அப்புறம் 2 ஸ்டாக்கு 8 ஸ்டாக் போனஸு. ஸோ ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டாக்காக மாறுது. ப்ரைஸும் அதேமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இதற்கான ரெக்கார்ட் இன்னொன்று வெளியே வரல, கூடிய வரல வரும். செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் இருக்காங்க. ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல்ஸ் லிமிடெட். பிஎம்எல் லிமிடெட் 4062 ரூபா கரண்ட் பேஸ் 1:2 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெயிலி 10 இருக்கிறதா 5 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் ஆகும். ப்ரைஸ் பாதியாக அட்ஜஸ்ட் ஆயிரும். இன்றைக்கி ரெக்கார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 3ஆம் தேதி தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கல். அடுத்து மீன் சைபர் டெக் சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர் லிமிடெட் 195 ரூபா கரண்ட் பேஸ் 20 ரூபா ஸ்பெஷல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் டிவிடெண்ட் வழக்கமாக 4 ரூபா டிவிடெண்ட் இந்த மாதத்துலேயே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இது 2வது டிவிடெண்ட் ஸ்பெஷல் டிவிடெண்ட். ஆல்ரெடி நம்ம நியூஸ்லாம் அப்டேட் பண்ணியிருந்தோம், ஸ்பெஷல் டிவிடெண்ட் தர போகிறதா அதுமாரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஸ்பெஷலான டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 20 ரூபாங்கிறது ஒரு பெரிய டிவிடெண்ட். என்ன ஸ்டாக்கோட ப்ரைஸுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10.4% வருது டிவிடெண்ட் ஈல்டு. இது வந்து இந்த கரண்ட் ப்ரைஸ்க்கு இன்றைக்கி ரேட்டுக்கு. இது நேற்று ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% வரைக்கும் வந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி மட்டுமே ஸ்டாக் ஆனது ஒரு 14%லேருந்து 15% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காரணம் வந்து இந்த டிவிடெண்ட்னால. இதற்கான ரெக்கார்ட் வந்து அக்டோபர் 6ஆம் தேதினு சொல்லியிருக்காங்க. இதோட பேமெண்ட் வந்து 30 நாட்களுக்குள்ள நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கம்பெனி வந்து 30 இயர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த ஒரு குஷியில் தான் எல்லாத்துக்குமே 20 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 4 ரூபா. ஸோ டோட்டலாக இந்த வருஷம் வந்து 24 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் பார்க்கும்போது நல்லா டிவிடெண்ட் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறவங்க உண்மையிலேயே இந்த விஷயத்தில் மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. நானும் இதில் ஒரு சின்ன இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் சின்ன ஸ்டாக்கை தான் கண்ணை பட்டுச்சு. பெருசாக இன்வெஸ்ட் பண்ணால் சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி சின்னதாக லாபம் கிடைச்சது. ஸோ நம்மளுக்கு அவ்வளோதான் கிடைக்கும் நம்ம ராசிக்கு. செக்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்காது சொல்கிறாங்க.
அடுத்து அதில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஜூலியன் அக்ரோ இன்ஃப்ராடெக் லிமிடெட் ₹7.49 கரண்ட் ப்ரைஸ். 21 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவிடெண்ட் வந்து 2 பைசா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்தில். 2 தடவை கொடுத்துருக்காங்க. 5 பைசா அதுக்கு 2 பைசா. அதுக்கப்புறம் 1:1 போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு ₹1 1 பைசா இல்லை அதே 2 பைசா கொடுக்கலாம். அது கம்பெனியோட ஃபைனான்ஷியலை பொறுத்திருக்கு. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்ரீ சிமெண்ட் லிமிடெட் ₹29,635 கரண்ட் ப்ரைஸ். 28 அக்டோபரில் போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் வந்து நவம்பர் 3 சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபெப்ரவரியில் ₹50, ஜூலையில் ₹60. ஸோ இது 3வது டிவிடெண்டாக இருக்கும். செக்டர் வந்து சிமெண்ட் ப்ராடக்ட். அதுமாதிரி டாடா மோட்டார்ஸ் இந்த கம்பெனி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். நியூஸில் இது ஆல்ரெடி போட்ட ஸ்லைடு தான் இது. அதாவது எஃபெக்டிவ் டேட் 1 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி வந்து பிரியுது. கம்பெனி பிரியுது. நம்ம ஷேர் ஹோல்டருக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய இதுவுமே கிடையாது. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 1 அக்டோபர் 1 ரெக்கார்ட் டேட் கிடையாது. அது எஃபெக்டிவ் டேட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒன்லி ஃபார் கம்பெனிக்கு. கம்பெனி வந்து அன்றைக்கி மேனேஜ்மெண்ட்டு அதில் தனியாக பிரித்து அவங்க தனியாக வரவு செலவு கணக்காக பார்க்க ஆரம்பிப்பாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் டேட் தான் முக்கியம். ஒரு அக்டோபர் 1 ரெக்கார்ட் டேட்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். பட் அது தவிர ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது உண்மை. ஏன்னா NCLT காப்பி எல்லாமே வந்துட்டு இதை நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்போம் போனால் லாஸ்ட் வீடியோவில். ஸோ எல்லாமே கிடச்சிட்டு ஸோ இப்போதைக்கு ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய வேலை தான் பாக்கி. அது கூடிய வேலை எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாரத்தில் இந்த தசரா இருக்காங்களா மேபி லேட் ஆகுதா என்னன்னு தெரியல. பட் ஒரு வாரத்துக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ரெக்கார்ட் வந்து அக்டோபர் 1 கிடையாது. அந்த அக்டோபர் 1 எஃபெக்டிவ் டேட்டு. அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு ஷேர் ஹோல்டராக நம்மளுக்கு தேவையானது ரெக்கார்ட் டேட்டு. ஸோ ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறேன். அதேமாதிரி டாடா கேபிட்டலோட IPO வந்திருக்கு. அதை பற்றி சின்ன அப்டேட்டும் கொடுத்துறேன். பட் இதில் நான் தெளிவாக மென்ஷன் பண்ண முடியல. இந்த வீடியோ எடிட் பண்ணதுக்கு டைம் ஆகிட்டு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்ட் வந்து நிர்ணயிச்சிட்டாங்க. இது வரைக்கும் ப்ரைஸ் பேண்ட் முடிவு பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ ₹310 ₹326. ஸோ லோவஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 310, ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 326. ஸோ அதிகபட்சம் 326 வச்சுக்கோங்க. ஒரு லாட் சைஸில் 46 ஷேர் வரும். ஸோ இதுக்காக நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ₹16,996 நம்ம ஒதுக்குற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட்டில் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டல் இஷ்யூ ப்ரைஸ் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 15,511 கோடி அவங்க வந்து ரைட் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த IPO இஷ்யூ. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 6,846 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் வந்து 8,665 கோடி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் தான் அதிகமாக இருக்குது. அதில் ஆல்ரெடி இருக்க ஷேர் ஹோல்டர் தான் வித்துட்டு வெளியே வராங்க. பட் இது ப்ரைஸ் பேண்ட்லாம் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 310 320 சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியமில் ₹1000 மேலே ட்ரேட் ஆன ஸ்டாக்கு. நான் கூட ரீசெண்டாக ஒரு மாதம் முன்னாடிலாம் பார்த்தேன் கிரே மார்க்கெட் ப்ரீமியமில். அப்போ அந்த டாடா கேபிட்டல் IPO வரப்போகுதுங்கிறத ஒரு எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ செக் பண்ணும்போது ₹1000 கிட்ட ரேஞ்சில் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் ₹700 வரைக்கும் குறைஞ்சதாக சொன்னாங்க. பட் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா IPO வெறும் 310 306 சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அன்லிஸ்டட் ஷேரு நம்ம IPOக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்களோ அவங்களாம் ஒரு பெரிய லாஸை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 310 ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸு. ஏன்னா அவங்க வாங்க ரேட்டை கம்பேர் பண்ணால் ₹1000 எங்கே இருக்குது, ₹326 என்ன இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா வெப்சைட்லேயும் அப்டேட் ஆகிருக்கு. மணி கவுண்டர்லேயும் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ₹310 எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ ரேட்டு எப்படி லோவாக IPO ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு. ஏன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ₹1000 வரைக்கும் இருந்துட்டு இப்போ ₹700 வரைக்கும் குறைஞ்சிருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு ₹500-600 வரும்னு பார்த்தேன். ஸோ ₹326 ஸோ யாரெல்லாம் அன்லிஸ்டட் ஷேர் வாங்கியிருந்தாங்களோ அவங்க தலையில் பெரிய துண்டு போட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய லாஸ் ஆகிருக்கும் அவங்களுக்கு. அதுமாதிரி IPO ஓப்பன் பண்ண டேட்டை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. அக்டோபர் 6 ஓப்பன் ஆகுது IPO. க்ளோஸ் ஆகிறது 8 IPO லிஸ்ட் ஆகிறதுக்கு 13 லிஸ்ட் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் டவுட் இருக்குது. அதனால் டெனன்டிவ் லிஸ்டிங் டேட்னு சொல்கிறாங்க. ஸோ அது அக்டோபர் 13 மோஸ்ட்லி அக்டோபர் 15 தான் கன்ஃபார்மாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது. பட் ஓப்பன் ஆகிறது 6 க்ளோஸ் ஆகிறது 8. ஸோ நீங்கள் ஒரு லாட்டை அப்ளை பண்ணணும்னா 46 ஷேர் அப்ளை பண்ணணும். ₹14,996 நீங்கள் வந்து இதுக்காக அக்கௌண்ட்டில் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கம்பெனி நல்ல பெரிய கம்பெனி தான். உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி தான். அதை பற்றி பெரிய சொல்ல ஒன்றும் இல்லை. ஸோ IPO அப்ளை பண்ணுமா வேண்டாமங்க நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கம்பேர் பண்ணும்போது இஷ்யூ ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ப்ரீ மார்க்கெட்டில் அன்லிஸ்டட் ஷேர் வாங்குறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குங்கிறது இது ஒரு உதாரணம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா IDFC ஃபைனான்ஷியல் ஏதோ ஒன்று வந்துச்சு. HDB ஃபைனான்ஷியல்னு அந்த கம்பெனி இதே மாதிரி தான் லாஸ் வைரஸ் சந்திச்சாங்க. IPOக்கு முன்னாடி வாங்கினவங்க. அதுமாதிரி இந்த டாடா கேபிட்டல்லையும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ ஒரு அன்லிஸ்டட் ஷேரை வாங்கினீங்கன்னா 1க்கு 2 தடவை யோசித்து முடிவெடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடிச்சுடுறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.